நான் சொல்லவா? டாடி நான் சொல்லட்டா? அவங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமாவும் வெக்கமாவும் இருக்கு டாட். நானே சொல்றேன் டாட். கிவ் மீ தட், கிவ் மீ தட். என் மாதிரி உன் தம்பி பர்ஃபார்மன்ஸ் பண்ற இடத்துல நின்று விளையாடுறாமா? டாடி நல்லா கேட்டுக்கோங்க. பட்டுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் செழித்து வாழும் தொழிலதிபர் திரு அருணாச்சலம் சுந்தரவள்ளி அவர்களின் நல்லாசையில் திரு சூர்யா டாடி திரு சூர்யா நந்தினி முன்னிலையில் எங்கள் மூத்த மகனின் திருமணம் நடைபெறுகிறது. இப்ப புரியுதா டாடி இந்த தாய் குலத்தோட கோவத்துக்கு காரணம் என்னன்னு? இப்ப அப்பா எப்படி முட்டு கொடுக்கறாருன்னு மட்டும் பாரு. இவன் சொன்னதெல்லாம் கேட்டதும் அப்படியே உங்க மனசு குளிர்ந்து போயிருக்குமே. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவனுக்கு ஏதோ நம்ம குடும்பத்து மேல ஒரு மதிப்பு மரியாதை, அத இந்த வழியில காட்டியிருக்கான், அவ்வளவுதானே. அது எப்படி அவ்வளவுதானு சாதாரணமா சொல்றீங்க? இது எனக்கு அவ்வளவு பெரிய அவமானம். இந்த பத்திரிகையில போட்டிருக்கிறத பார்த்து அப்புறம் இந்த ஊர் உலகம் இவளை ஏன் மருமகன் நினைக்கும்ல, அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். ஆமா, அப்படிதான் நினைக்கும். சூர்யா கட்டின தாலி நந்தினி கழுத்துல இருக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டு மருமக தான். நீ அப்படி நினைக்கலங்கிறதுக்காக ஊர்ல யாரும் அப்படி நினைக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? என்னங்க நீங்க அவளும் நானும் ஒண்ணா? பத்திரிகையில ஏன் பேரு போட்டுட்டு அவ பேரு போட்டிருக்காங்கன்னா அப்ப நாங்க 2 பேரும் சமமாயிடுவோமா? அவ இந்த வீட்ல இருக்கிறது, அவளை இந்த ஊர் உலகமே என் மருமகன்னு சொல்றது, இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. நினைச்சாலே என் உடம்பெல்லாம் அப்படியே எரிச்சலா இருக்கா? டாடி அவங்க தான் எரிச்சலா இருக்கா. ஏதோ மருந்து வாங்கி கொடுங்க டாடி. ஏய், நீ சும்மா இருடா. சும்மா எப்படி டாடி இருக்க முடியும்? அவங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இவங்க என்ன பெரிய மைசூர் மகாராணியா? டேய், என்ன அவங்க பேர் பக்கத்துல நந்தினி பேர் வந்தா என்ன இவங்களோட கௌரவம் கெட்டு போயிடுமா? ஸ்டேட்டஸ் சரிஞ்சு போயிடுமா? போனா போட்டும் டாடி. டேய், மனுஷனா மதிக்க தெரியாத அந்த வீணா போன கௌரவமும் ஸ்டேட்டஸும் இருந்தா என்ன செத்தா என்ன? ஐயோ, ஏய் என்னடி இவன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்கிறான். குடிக்கல போல இருக்கு, அதான். இவனுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா இந்த சுந்தரவள்ளிக்கு அந்தஸ்து மரியாதையும் தான் முக்கியம். டாடி அவங்க பாவம், அவங்க கேக்குறத ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு இல்ல நந்தினி? இங்க பாருங்க, இந்த நக்கல் நையாடியில வேற எங்கயாவது வச்சுக்க சொல்லுங்க, என்கிட்ட வேணான்னு சொல்லுங்க. டேய் சூர்யா, கொஞ்சம் அமைதியா தான் இரண்டா நீ. சுந்தரவள்ளி, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. இதெல்லாம் நம்ம கையை மீறி நடக்கிற விஷயம். ஊர்ல யாரும் என்னமோ யோசிச்சு பண்றதுக்கெல்லாம் நாம எப்படி பொறுப்பாக முடியும்? டாடி நீங்க என்ன டாடி, நீங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்கள விட்டுட்டு போய் வேலையை பாருங்க டாடி. இங்க பாருங்க, கல்யாணம் என்னைக்குன்னு டேட்டை சொல்லுங்க. நானும் என் பொண்டாட்டி நந்தினியும் ஜோடியா போயிட்டு வரோம். ஓகேவா டாடி? இத வச்சுக்கோங்க. என் பொண்டாட்டி நந்தினியோட பேர் இருக்கு, கீழே எல்லாம் போடக்கூடாது. சரியா? டேக் கேர். ஐயோ நந்தினி, போலாம் வா நந்தினி. அட கம் ஆன் நந்தினி. அந்த பத்திரிகையில ஏன் பேரு, இந்த பத்திரிகையில அவ பேருனா அப்ப நானும் அவ்வளவு ஒண்ணா? இவனுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா இந்த சுந்தரவள்ளிக்கு அந்தஸ்து மரியாதையும் தான் முக்கியம். அவ இந்த வீட்ல இருக்கிறது, அவளை இந்த ஊர் உலகமே என் மருமகன்னு சொல்றது, இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. நினைச்சாலே என் உடம்பெல்லாம் அப்படியே